ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் வைனி அங்கே ஹீரோ லூ ரெண்டு பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ண போகிறாங்க. நம்ம ஹீரோயின் தான் இந்த கிராமத்திலே ரொம்பவே அக்லியான பொண்ணுன்னு சொல்லிட்டு ஊருக்காரவங்க பேசுவாங்க. அப்போ அங்கே அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா, விலைக்கு போன்னு சொன்னதுமே நீ தானே எனக்கு ட்ரக் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ணுறான். ஸோ அப்போ அங்கே அந்த கிராமத்துக்காரவங்க எல்லாருமே பார்த்துட்டு ஐயோ கடவுளை இந்த கொடுமையை பாரு அப்படின்ற சொல்லிட்டு பார்த்தா அங்கே அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போய் உட்காந்துச்சேக்கா. அப்போ பார்த்தா அங்கே டாக்டர் சிம் வரா. அவளுக்கு நம்ம ஹீரோ மேலே ரொம்ப லவ். அங்கே அவன் இந்த மாதிரி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஹீரோயினோட அம்மா வந்து படுபாவி என் புள்ள மானத்தவே வாங்கிட்ட, நீ தாண்டா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு மம்பு பண்ணதுமே வேற வழி இல்லாமல் அவனுமே அவளை போய் எங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்படியே வந்துட்டு நாட்கள் போயிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு ஒரு அழகான பேபியுமே பிறக்குது. அவளுக்கு கொஞ்சம் காசை தூக்கி போட்டு அவட்ட இருந்து அந்த பேபியுமே பறிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த காசை வச்சு அவங்க வந்து வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வர்றதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்க சின்ன சின்ன வியாபாரமாக பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அவள் நிறைய காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறா. இது மூலமாக தன்னோட வெயிட்டையுமே அவள் நல்லாவே லாஸ் பண்ணுறா. தன்னோட உடம்பையுமே லாஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அக்லின்னு சொன்னவங்கலாம் அழகின்னு கூப்பிட்ற லெவலுக்கு மாறி போயிடுறா. ஸோ தன்னோட பிஸ்னஸையுமே வாழ்க்கையில் வேற லெவலுக்கு பெருசாக அங்கே வந்துட்டு கொண்டு வந்துடுறா. இது மூலமாக அங்கே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இண்டிபெண்டான உமனாக மாறிடுறா. அப்போ அங்கே போயிட்டு இருக்கும்போதே அவள் ஸ்லிப்பாகி கீழே அடிபட்டு விழுந்தா. அவள் பயந்து போய் எந்திரிச்சு உட்காடுறா. என்னன்னு பார்த்தா அங்கே மாடர்ன் வேர்ல்ட்லேருந்து இந்த வேர்ல்டுக்கு நம்ம ஹீரோயினோட பாடிக்கு இல்லை, அங்கே வேறு ஒரு பொண்ணு அங்கே ரீபானாய் வந்துடுறா. அவளுக்கு அங்கே ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது. இவளோட பையனோட கையால் தான் இவளுக்கு சாவுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு ஐயோ கடவுளே, நான் கண்டிப்பாக இதை வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும், இதெல்லாம் நான் மாற்றணும்னா ஃபஸ்ட்டு அந்த கமெண்டரை போய் மீட் பண்ணணுமே அப்படின்றத சொல்லிட்டு உடனே அவங்க ஹஸ்பண்டை மீட் பண்ணுறதுக்காக அவள் கிளம்புறா. ஸோ இங்கே நம்ம ஹீரோ பார்த்தா அவன் ஒரு மிஷினுக்காக கிளம்பிட்டு இருந்தா. அப்போ அங்கே டாக்டர் சிம் வந்ததுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்கா, நான் தான் உன்னை வர வேணான்னு சொன்னா இல்லையான்னு சொன்னதுமே இல்லை நானுமே உங்கள் கூட சேர்ந்து வர்றேன் அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தா அங்கே இருக்கவங்க சார் இப்படி உங்களோட அக்லியான ஃபேட்டான பொண்டாட்டி திரும்ப வந்துட்டாங்களா அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அவன் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணலை. ஐயோ பாவம்ப்பா நம்ம சொல்லிட்டு பேசினா வேலையை பாருங்கன்னு சொன்னதும் சிம் பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, இவங்க தான் பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்ற சைட் அங்கே பேசும்போது அதை கேட்டுட்டு அவளுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஹீரோ மீட் பண்ணாங்க ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு மிஸ்டர் லூவை நான் மீட் பண்ணணுமேன்னு சைட் அங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவர் இப்போ மிஷினுக்காக கிளம்பிட்டாங்களே, நீங்கள் மீட் பண்ணுறது கஷ்டம், பட் அந்த சைடில் நீங்கள் போகலான்னு சொல்கிறாங்க. ஸோ அவளுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போனால் எதிர்த்தாப்புல தான் நம்ம ஹீரோவும் அங்கே அந்த ஆளுங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. அவனுக்கு ஹீரோயின் அடையாளம் தெரியல, அவளுக்குமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து சரியாக அடையாளம் தெரியலை. அப்போ அங்கே யார்ப்பா இந்த பியூட்டிஃபுல்லான பொண்ணு, பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக அங்கே வந்துட்டு புகழ்ந்து தள்ளுறாங்க. அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்குமே தன்னோட பொண்டாட்டி தான்ன்றது சரியாக தெரியலை. ஏன்னா ஆள் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா இல்லையா, அதனால தான் அவள் இங்கே ரிபானாய் வந்ததுக்கு ரீசனே இந்த ஸ்டோரியை வந்து மாற்றுறதுக்காக தான். ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி அங்கே உள்ளே போடுறா. பார்த்தாங்க அவளோட பையன் ஏன் அங்கே உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே புரிஞ்சுக்குச்சு இவனோட கையால் தான் நம்மளுக்கு சாவு வரப்போகுது, இவனை ரொம்ப மான்ஸ்டராக மாற்றி வச்சுருக்காதே அந்த சிம் தான். ஸோ இவனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு எந்திரி நான் பெட்டில் படுக்கணும்னு சொன்னதும் நீ யார் ஃபஸ்ட்டு பெட்டில் படுக்கிறதுக்கு என்னை ஏன் எந்திரிக்க சொல்கிற அப்படின்ற செட்டு கேட்டா. நான் உன்னோட அம்மா அப்படின்றத சொன்னதும் யாரா வேணாலும் நீ இருந்துட்டு போ, பட் நான் அப்படிலாம் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லும்போது பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும்னு மரியாதை கூட உனக்கு தெரியாதான்னு செட்டு கோவப்படுறா. ஸோ எந்திரிச்சு போடான்னு சொன்னதுமே குழந்தை சின்ன பிள்ளை மாதிரி போய் வெளியே விளையாண்டு பழகுன்னு சொன்னதும் அந்த பையன் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு என்னை எதுக்காக இவங்க சின்ன பிள்ளைன்னு பேசுனாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நான் வெளியெல்லாம் போக மாட்டேன்னு சொன்னதும் ஏன் போக மாட்டேன், போய் தாங்கணும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அவனை கொண்டு போய் அங்கே தள்ளி விட்டு வர்றா. அந்த பையன் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும் போதே இவ பாட்டு அங்கே படுத்து தூங்கிடுறா. அப்போ அங்கே மெய்டு பார்த்தா கொஞ்சோண்டு சாப்பாடும் அங்கே பயிருமே எடுத்துகிட்டு வர்றாங்க. அங்கே யார் நீ என்னங்க பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் நான் லூவோட பொண்டாட்டின்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ 7 வருஷம் கழிச்சு திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்க, யாரும் ஒன்றை மதிக்க போகிறதெல்லாம் கிடையாது, இங்கே யாரும் ஒன்றை லவ்மே பண்ண போகிறது கிடையாது, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு அவனுக்காக ஃபுட் எல்லாமே வச்சதுமே இங்கே ஃபுட்டெல்லாம் கொடுத்து பிள்ளைய பார்த்துக்கோ உனக்கு எவ்வளோ வந்து காசு கொடுக்குறாங்கன்னு சொன்னதும் சம்பளத்தை சொன்னதும் இந்த ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கவா உனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்ற சொல்லும்போது அந்த பையன் அங்கே வர்றான். சாப்பிடுன்னு சொல்லும்போது அந்த பையன் எனக்கு வேணான்னு சொன்னதுமே ஹீரோயின் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது, நெக்ஸ்ட் டைம்
டைம் நல்ல சாப்பாடை பண்ணு அப்படின்ற சொல்லும்போது அந்த மெய்டோட ஹஸ்பண்ட் வராரு. சிஸ்டர் ஒழுங்காகவே சாப்பிட மாட்டா, ஸோ நீயுமே இன்னைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு சிஸ்டரான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சுக்கு. என்னன்னு பார்த்தா அந்த சிம்முக்குமே மேரேஜ் ஆகிருக்கு, அவளோட புள்ள தான். அவங்க ஹஸ்பண்ட் இறந்த பிறகு அவள் இங்கே வந்து சேர்ந்துருக்கா. ஸோ அப்போ அங்கே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, எவ்வளோட பிள்ளையோ சாப்பிடாததுக்கு ஏன் பிள்ளை ஏன் சாப்பிடாம இருக்கணும், பைத்தியம் ஆயிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. ஸோ இப்போ நல்ல சாப்பாடு வந்துட்டு கிடைக்கணுமே, நம்ம என்ன பண்ணுறது, எனக்குமே சாப்பாடு சமைக்க தெரியாது அப்படின்ற செய்யிட்டு உனக்கு சாப்பாடு நான் வாங்கி கொடுக்குறேன் வான்னு செய்யிட்டு அவள் கூட்டிகிட்டு போகிறா. எங்கன்னு பார்த்தா எல்லாம் அந்த சிம்மோட வீட்டுக்கு தான். அங்கே பார்த்தா அந்த பொண்ணுக்காக ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப சூப்பராலாம் சமைச்சு வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கே அவள் ரொம்ப கோவமாயிட்டு, ஓ என் புருஷன் காசை எடுத்து ஊரில் இருக்கவ பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்குறீங்களாடான்னு சொல்லிட்டு அந்த பையனை உட்காருன்னு சொன்னால் அந்த லேடியும் அந்த ஹஸ்பண்டுமே வந்துட்டு அங்கே அவங்களுக்கு வந்துட்டு எதுவும் பண்ண முடியல, ஹீரோயினை எதிர்த்து ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுத்து பிள்ளைக்கு நல்லா சாப்பிட விட்டு அவளுமே சாப்பிட்டுட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிடா. என்ன இப்போ நல்லா சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டா அவன் இன்னுமே கோவமாக தான் இருக்கான். அடப்பாவி உனக்காக நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நீ என் மேலே கோவமாவாடா இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் பார்க்குறா. பொண்ணு இருக்கா. அப்போ அங்கே ஹீரோயினை பார்த்ததுமே ஏய் நீ வைனி தானே அப்படின்ற சொன்னதுமே அவளுக்கு அவ்வளோ அடையாளம் தெரியலை. உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா, என்ன நீ பார்க்க இப்போ பியூட்டிஃபுல்லாக ஆகிட்ட, ரொம்ப ரிச் ஆகிட்ட, அதுவாசி மறந்து போயிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டா. என்ன விஷயம்னு சொல்லிட்டு அப்போ தான் காமிக்கிறாங்க, ஒரு பார்ட்டியில் நம்ம ஹீரோயின் போயிருக்கும்போது அந்த பொண்ணை தவிர வேறு யாருமே அவட்ட வந்து பேசக்கூட இல்லை, ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஞாபகம் வந்துட்டு ஏ ஷூ நீயாப்பான்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு பேசிட்டு நல்ல ஃப்ரெண்டாகவுமே மாறிடுறாங்க. சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வீட்டில் வச்சுட்டு அந்த பொண்ணு போகிறா. பார்த்தா அப்போ அந்த ஏன் உட்காந்துட்ருக்கான், பாரு அம்மா உனக்காக அவங்க நிறையா பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு குக்கிங் தான் பண்ண தெரியாது பட் ஆனால் நிறையா வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் அந்த பையன் நானே சமைக்கிறேன்னு சொல்லிட்டு சமைச்சா நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண போனால் நான் கோவமாயிட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபுட் எல்லாமே சமைச்சு கொடுத்ததுமே ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அவள் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஸ்கூலுக்கு அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே பிள்ளைய அனுப்பி விட்டுட்டு பிள்ளைக்கு என்னென்ன கொடுமை நடக்குதுன்னு சொல்லிட்டு அவள் லெட்டராக எழுதி நம்ம ஹீரோக்கு அனுப்பிவிட போகிறா. அப்போ அந்த போஸ்ட் லேடி இல்லை மேடம் மிஷின் டயத்தில் எந்த ஒரு லெட்டருமே சார் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே அவளுக்கு பயங்கர கோவமாயிட்டுருக்கு. அப்போ அந்த மெய்டோட ஹஸ்பண்ட் பார்த்தா ஓ எங்களுக்கு எதிராக நீ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கியா, நாங்கள் சிம்க்கு வந்துட்டு பிள்ளைகிட்டேருந்து எப்படி சாப்பாடை நீ பறிச்சேன்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதி அனுப்புகிறோம், உன் நிலைமை என்ன ஆக போகுது பாரு அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப கோவப்படுறான். ஸோ அப்போ அந்த சீன் ரொம்ப கோவமாயிட்டு பார்த்தியா உன் பொண்டாட்டி வந்துட்டு என் பிள்ளைய ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காளா, நான் லீவ் போட்டுட்டு அங்கே போகிறேன்னு அவளை ஒரு வழி பண்ண போகிறேன்னு சொன்னதும் அவனுமே நானுமே உங்க கூட சேர்ந்து வர்றேன்னு சொல்கிறான். பிறகு இந்த பையன் ஸ்கூல் விட்டு வெளியே வந்தான். அவனுக்கு அப்படியே தலை சுற்றி மயக்கம் போய் கீழே விழுக போகிறான். ஹீரோயின் வேகமாக பிடிச்சி காப்பாற்றிட்டு அவனுக்கு லோ சுகராக இருக்குன்னு சாக்லேட் எல்லாமே கொடுத்துச்சேக்கா. உடம்பு முடியலன்னா நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது அப்போ அங்கே அந்த ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு சொன்னதுமே அந்த பையனுக்கு அந்த சிம் சொன்னது ஞாபகம் வருது. நீ ஒரு ஆம்பளை பையன், நீ எப்பயுமே உன் சிஸ்டரை நல்லபடியாக பார்த்துக்கணும், நீ அவ்வளோதான் கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு பிள்ளையோட மனசில் வந்து பூத்திருக்கா. பட் ஆனால் இவங்க வித்தியாசமாக பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக் ஆகுது. அப்போ அங்கே அந்த மெய்டோட ஹஸ்பண்ட் பார்த்தா எவ்வளோ தைரியம் தான், நீ இப்போ பிள்ளைய பார்த்துக்காம நீ ஸ்கூலுக்கு வந்திருப்ப, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்தால அடிக்க வந்தா. ஹீரோயின் பக்கத்தில் இருந்த கல்லை தூக்கி தலையில் அடிச்சுட்டு என்னடா நினச்சிட்டு இருக்க, என் பிள்ளை மேலே கை வைப்பையா அப்படின்ற சைட்டு பயங்கர கோவப்படுறா. அவன் பயங்கரமாக கத்துனதும் வேகமாக பிள்ளையை தூக்கிட்டு போய் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுமே அந்தால தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. வித்தியாசமாக சமைச்சு கொடுத்து 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த பையனுமே ரொம்ப பாசமாக ஏற்றுக்க ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா எப்பயுமே இந்த பையனை கேர் பண்ணாமல் அந்த லூ வந்து சிம்மோட பொண்ணுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவளை தான் கேர் பண்ணியிருக்கான். ரொம்ப தனிமையிலே இருந்து இவன் ஒரு முரட்டுத்தனமாக அங்கே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இப்போ இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன வயசு அந்த ஃபீலிங்கை உணர ஆரம்பிக்கிறான். பிறகு இந்த சிம்மும் அங்கே நம்ம ஹீரோவும் வந்து சேர்ந்ததுமே அப்போ அங்கே சிம்மோட பொண்ணு ஹக் பண்ணிட்டு அம்மா என்னை வந்து அந்த ஆன்ட்டி எப்படி கொடுமைப்படுத்துனாங்க தெரியுமா அப்படின்ற சைட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறா. அங்கிளையுமே ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்கம்மா அப்படின்ற சொன்னதும் பார்த்தியா உன் பொண்டாட்டி பண்ணியிருக்க வேலை அப்படின்ற சைட்டு இங்கே கேட்டதும் அப்போ அங்கே அவனை பார்த்தா அங்கே ஏகப்பட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் கற்று வச்சுட்டு வந்திருக்கான். ஏன் அக்லி வெளியே போடி அது இதுன்னு சொல்லிட்டு பேசணும்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து கூட்டாளியுமே கூட்டிகிட்டு வர்றான். இன்னுமே பயங்கரமாக திட்டி அவளை விரட்டி விடணும்னு. அப்போங்க நீ கவலைப்படாத நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி ஸ்டோருக்கு போகணுன்னு சொல்லிட்டு போனால் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான்
அவங்க ஷூட்டை வந்து பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம அங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்த பொண்ணுப்பா, பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா பாருன்னு சொல்லிட்டு ஹாப்பியாயிட்டு பேசுனா. அங்கே அவ்வளவே பார்த்துட்டு இருக்கும்போது ஷூவோட ஹஸ்பண்டோட மிஸ்ட்ரஸும் அவளோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு காசு எல்லாமே கொண்டு வந்து, பார்த்தியா என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு உன் புருஷன் தான் எனக்கு காசு கொடுத்துருக்கான், நான் சொல்கிற பொருளெல்லாம் பேக் பண்ணுன்னு சொல்லிட்டு அவ்வளவு இன்சல்ட் பண்ணதுமே ஹீரோயின் வந்துட்டு அழுக பாரு கோல்டிகர்னு சொல்லிட்டு பயங்கரமாக இன்சல்ட் பண்ணி சண்டை போட ஆரம்பிச்சிடா. கூட அவள் சண்டை போட்டதும் அதை பார்த்துட்டு ஹீரோயின் உன்ன மாதிரி அடுத்தவங்க காசை வச்சு நான் வந்து பொருள் வாங்கலை, அடுத்தவங்க புருஷனை கரெக்ட் பண்ணிட்டா நான் சுற்றிட்டு இருக்கேன், அப்படிலாம் எதுவும் கிடையாது, ஏன் சொந்த காசை ஒத்துச்சு நான் வந்து சம்பாரிச்சு வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவளுக்கு பயங்கர கோவமானதுமே அவள் வாய்க்கிலேயே வந்து கம்மில் பேசிட்டுருக்கா. உன் ஹஸ்பண்டை சொல்லி நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பார்த்துட்டுருக்க, நீ என்ன கோவப்பட்டிப்பா அவளை கண்ணத்தை சேர்ந்து பலார்னு ஒன்று கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் சூமே அதை கேட்டு மோட்டிவேட் ஆகிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் இல்லை. அதை பார்த்துட்டு ஐ திங்க் நம்ம வரோன்னு பயந்து ஓடி போயிட்டாலாக்குன்னு நினச்சா பின்னாடியே பார்த்தா நம்ம ஹீரோயின் வர்றா. அவளை பார்த்ததுமே இவனுங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிருது. ஐயோ அக்லி வந்து பொண்டாட்டின்னு பார்த்தா இந்த பியூட்டியாக பொண்டாட்டின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா இதை கமெண்டரான்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்ணி இல்லாமல் எடுத்து கொடுத்துட்டேக்கா. பேசுகிறதுக்கு ஹாப்பியாகிட்டு உட்கார்றா. கண்டிப்பாக நம்மளுக்கு டைவர்ஸ் கொடுக்குறதுக்கு தான் அவன் பேச போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் என்னென்ன கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி பழகிட்டு வந்தானோ ஒரு வார்த்தை கூட வாயிலேருந்து வர மாட்டுது, ஞாபகமே இல்லை, எல்லாமே மறந்து போயிடுது அவளை பார்த்துட்டு. அப்போ அங்கே பார்த்தா அது பேசுவேன் இது பேசுவேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தான். பாரு ஆளை பார்த்ததும் மயங்கி போயிட்டு உட்காந்துட்ருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு பார்த்தா என்ன ஐ திங்க் வந்து கூட ஆள் இருக்க வாசி பயந்துட்டு டைவர்ஸை பற்றி பேச மாட்டான் போலன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பட் ஆனால் ஐயாவுக்கு வந்துட்டு லவ் ஆயிடுது. அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு என்னடா நீ எதுவுமே பேசாமல் இருக்க அப்படின்ற சொன்னதும் நீயே அவளோட ஹஸ்பண்ட் எதுவும் பேசாமல் இருக்குன்றப்ப நான் எப்படி போய் பேச முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நம்ம ஹீரோயின் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தா சோல்ஜர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் சார் நீங்கள் டைவர்ஸ் பண்ண போகிறதா உங்கள் பொண்டாட்டி கேள்விப்பட்டோம், நீங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டா நாங்கள் வந்துட்டு அவங்கள டேட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டதோ அதை கேட்டுட்டு இவனுக்கு வயிறை பற்றிட்டு எரிஞ்சிட்ருக்கு. கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்தில் போய் அங்கே உட்காந்துட்ருக்கான். ஹீரோயின்ட்ட எங்கேப்பா போகிற அப்படின்ற சொல்லிட்டு கேட்டா நான் வந்து இப்போ பையனை தான் கூப்பிட போகிறேன்னு சொன்னதும் நானுமே வரேன்னு சொன்னால் அப்போ அங்கே அந்த சிம் வந்துடா. உடனே அங்கே வந்துட்டு ரொம்ப நல்ல மாதிரி அங்கே பேசிட்டு வந்ததோ வந்துட்டா ட்ராமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவம் ஆகிட்டு அங்கேருந்து போனதும் இவனுமே வேமா பின்னாடியே கிளம்பி போனதுமே இவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே பிள்ளைய கூப்பிட போனா அம்மான்னு சொல்லிட்டு ஹாப்பியாயிட்டு ஓடி வர்றான். பட் லூருக்கு அதை பார்த்துட்டு அவன் அப்படியே ஸ்டாப் ஆனதுமே கையை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ பிடிச்சதும் அந்த பையன் பயங்கர ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கான், என்ன இவர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவ்வளோ ஒரு சந்தோஷமாகுது, கூட சேர்ந்து ஹாப்பியாயிட்டு வர்றான். வீட்டுக்கு வந்ததுமே அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து பயங்கரமாக சூப்பராக சாப்பாடெல்லாம் டேஸ்டியாக சமைச்சு கொடுக்குறாங்க. ஹீரோயின் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு வா இவ்வளோ தூரத்துக்கு இவனுக்கு சாப்பாடு சமைக்க கூட தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் பயங்கர சந்தோஷமாயிடுறா. அப்போ அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்து வச்சுட்டு நீ ஏன் பேசுவேன்னு பார்த்தேன், பட் நானே உன்கிட்ட கேட்குறேன் எப்போ டைவர்ஸ் பண்ணலாம் சைன் பண்ணுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. அடிப்பாவி என்னடி டைவர்ஸ் கேட்குறேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த சிம் உடனே அழுதுட்டு வந்துட்டு என் பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சுப்பா ப்ளீஸ் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்ற செட்டு கேட்குறா. உடனே இவன் அங்கே கிளம்புனதுமே ஹீரோயினை பார்த்து நக்கலாக சிரிச்சுட்டு பார்த்தியா அவர் இன்னும் என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்காரு, ஒன்றும் கிடையாது, நீ எப்பயுமே என்னோட பொசிஷனை எடுக்க முடியாதுன்னு சொன்னதும் உன் பொசிஷனை எடுக்கிறதுக்கு யார் இங்கே அலையிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நீ கேர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவன் நேராக அங்கே அந்த ஹாஸ்டலுக்கு தான் போகிறான். அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு போகாமன்னு சொல்லிட்டு கேட்டா உங்கள்கிட்ட நான் வரக்கூடாதான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன், நான் பார்க்க எப்படி இருக்கேன் நல்லா ஹேண்ட்ஸமாக இல்லையான்னு சொன்னதும் இருக்கிற பசங்களே நீங்கள் தான் ரொம்ப ஹேண்ட்ஸம்னு சொன்னதுமே நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வர மாட்டுது, அப்புறம் ஏன் என்னை வந்து அவள் டைவர்ஸ் பண்ணணும்னு பார்க்குறான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே பையனை கூப்பிட்டு அவங்க கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு சின்ன குழந்தையோட அழுகிற சவுண்டு கேட்குது. அந்த பொண்ணோட பேர் டியான்னு பார்த்து அவங்க பாட்டி இறந்து போயிடுறாங்க. ஆல்ரெடி அவளோட பேரண்ட்ஸே இல்லை. அப்போ அங்கே ஹீரோயின் அவள் அந்த குழந்தைய பார்த்துட்டு என் பையன் வளர்ந்த பிறகு இந்த பொண்ணோட வாழ்க்கையை தான் நரகமாக்கிட்டான், நான் கண்டிப்பாக இதெல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. உனக்கு அந்த பொண்ணை தெரியுமான்னு கேட்டதுமே தெரியுமா அவள் டியான், பட் ஆனால் எப்பயுமே லில்லி வந்து என்ன அந்த பொண்ணோட சேர்ந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, மற்ற பிள்ளைங்களையுமே அவளோட சேர்ந்து விளையாட விட மாட்டாமான்னு சொல்லிட்டு நம்ம சிம்மோட பொண்ணை பற்றி பேசினதும் அதை கேட்டுட்டு மாதிரியே பிள்ளையுமே வந்திருக்கு பாருன்னு சொல்லிட்டு யோசிச்சேக்கா.
காப்பாங்க. அந்த குழந்தை மயக்கமானதுமே டாக்டர் வேகமாக ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனதும் இதுவே ஹீரோயின்ட்ட சண்டைக்கு வந்ததும் 2 பேத்தையுமே அடிச்சுட்டு மரியாதையாக இதுக்கப்புறம் போயிருங்க, உங்களுக்கு இதுக்கப்புறம் இங்கே ஜாப் கிடையாது, நீங்கள் ஏதாச்சும் வேலை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களமே உங்களை நான் திரும்ப ஜெயிலில் போட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டா. இந்த சிம் பார்த்தா நம்ம ஹீரோட்ட போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறா, உன் பொண்டாட்டி அந்த சர்வன்ட் 2 பேத்தையுமே வேலையை விட்டு தூக்கிட்டான்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவன் வேலையை விட்டு தூக்குனது அவ கிடையாது, நான் தான். அவங்க 2 பேருமே என் பிள்ளைய ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, எப்படி உன்னோட வேலைக்காரவங்க என் பிள்ளைய இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணலாம், அப்போ உனக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியுமா அப்படின்றத சட்டி கேட்டதுமே அவள் பயந்து போயிட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் போய் அப்படி பண்ணுவேனான்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணுறா. பிறகு அங்கே ஹாஸ்பிட்டலில் அந்த பிள்ளையை பார்க்குறதுக்காக ஹீரோயின் போனதுமே அந்த டாக்டர் ஃபூ வந்து அங்கே நீ வைனி தானேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை அடாப்ட் பண்ணதே இவங்க குடும்பம் தான். ஸோ பிரதர் சிஸ்டர் தான் 2 பேருமே. ரொம்ப ஹாப்பியாக இருந்து மீட் பண்ணிவிட்டு அப்போ அங்கே அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த பிள்ளைக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும்பா அப்படின்றத சொல்லும்போது அவளுக்கு யார் மேலேயே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணா. நானே அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபூ சொன்னதும் நீ சிங்கிள்ப்பா, அடாப்ட் பண்ணுறதுல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, நான் பேசாமல் அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா. அடாப்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா அவங்க 2 பேரும் பிரதர் சிஸ்டர் ஆயிடுவாங்க, என் பிள்ளை நல்லா கேர் பண்ணிக்குவான், ஸோ அந்த பொண்ணு வாழ்க்கையும் காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு இவ ஐடியா பண்ணுறா. பிள்ளையை தூக்கிட்டு போனால் அங்கே நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸாகி போய் நிற்கிறான். அப்போ அங்கே என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசும்போதே சார் இப்படி உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் ஒய்ஃபை கூப்பிடுறாங்கன்னு சொன்னதும் இவங்க மீட் பண்ண போயிட்டுருக்கா குழந்தைய பார்த்துக்கிற சொல்லி. நம்ம ஹீரோ பார்த்தா எங்கள் அம்மா ரொம்ப ரூடானவங்களாச்சே, என்ன அவளை என்ன பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பக்கம் பயமாயிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே இவனுமே வேகமாக போகிறான். பார்த்தா அங்கே போனதும் ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிறான். நம்ம ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோட அம்மாவுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. ஏன்னா அக்லியாக அசிங்கமாக இருப்பான்னு சொன்னாங்க, பார்க்க இவ்வளோ வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்காளேன்னு சொல்லிட்டு என்னதான் இருந்துட்டு போட்டோம், பட் சிம்மோட வேலைக்காரவங்களை நீ எப்படி வந்து ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இத்தனை பேர் இத்தனை வருஷமாக கூட அந்த பையன் கூட இருக்கீங்க, அவனுக்கு எவ்வளோ கொடுமை நடந்துட்டுருக்கு, அவங்க பிள்ளைய நல்லா பார்த்துட்டு என் பிள்ளைய டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, ஒருவேளை சோருக்கு கூட என் பிள்ளை வந்து கஷ்டப்பட்டிருக்கான், அப்பான்னு ஒருத்தர் இருக்கான், பட் அடுத்த ஒரு பேத்த பிள்ளைய தூக்கி கொஞ்சிருக்கான், அவன் பிள்ளைய கண்டுக்காமல் இருந்திருக்கான், எப்படி நான் பேசாமல் இருப்பேன், அவங்களெல்லாம் நான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்ற செட் அவள் பேசினதும் அவங்களுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருது. அப்போ அங்கே அவனுமே அம்மா அவள் சொல்கிறது எல்லாமே உண்மைதாமான்னு சொன்னதும் அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவங்க சரி ஓகே நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இவ பார்க்குறதுக்கு அப்படியே என்ன மாதிரியே இருக்கா, இவ தான் என்னோட மருமகளாக இருக்க கரெக்டான பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நான் இப்போ வரைக்குமே ஒரு நல்ல அப்பாவும் நல்ல ஹஸ்பண்டாகவும் இல்லை, இதுக்கப்புறம் நான் அப்படி நல்லபடியாக நடந்துக்கிறேன்னு சொன்னதும் நீ வந்துட்டு நல்ல அப்பாவாக வேணா இருப்பா, நீ நல்ல ஹஸ்பண்டாலாம் எனக்கு இருக்க வேணாம் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் ஹாப்பியாகிட்டு அங்கே வீட்டுக்கு வந்தா. அங்கே நம்ம ஃபூதா சமையல் பண்ணிட்டு இருந்தா. இவனுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகி போயிட்டு வேமா அவனை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு இவங்க சமையல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இப்படி வில்லேஜுக்கு வந்துட்டு போகணும், பொண்ணை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக சில வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரணும்னு சொன்னதும் நானுமே உன் கூட சேர்ந்து வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டா அதெல்லாம் தேவை கிடையாதுன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட்டு அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே உங்கள் பிரதரை பார்க்க போனால் அவன் ஃபேஸ் எல்லாம் அடிபட்டுருக்கு. உனக்கு என்னாச்சு அப்படின்ற செட்டு கேட்டா. நேற்று நைட்டு உன் வீட்டிலேருந்து வரும்போது சில ஆளுங்க போட்டு அடித்தாங்கப்பா, அதில் பார்க்க எனக்கு என்னமோ உன் புருஷன் மாதிரியே ஒன்று இருந்தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ஷாக்காகி போயிடுறது. அவன் இதுக்காகடா ஆளை வச்சு அடிக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போங்க பிள்ளைக்கு வந்துட்டு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போங்க அவன் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தான். அவன் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டியை தொட்டு பேசுவோடான்னு சொல்லிட்டு அடிக்க போனதுமே ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு வந்து பவர் இருந்துச்சுன்னா நீ எப்போ பார்த்தாலுமே ஏதாச்சும் வந்துட்டு ஆளுங்களா வந்து அடிச்சுட்டு போயாடான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. வந்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறான். அப்பங்க அவர் என்னோட பிரதர், நீ வந்துட்டு அவருக்கு மரியாதை கொடுக்காம பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. ஐயோ பிரதர் இல்லா, நான் வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்கிறான். நான் உங்களுக்காக ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் எங்கே ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், அதான் கோவத்தில் தூக்கி போட்டு அடிச்சுட்டு எல்லாத்தையும் அப்படின்ற சொன்னதும் அப்பங்க நான் திரும்ப ரிட்டர்ன் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறான். அப்பங்க நம்ம நான் இப்போ குழந்தைக்கு ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து தூக்கிட்டு போனதுமே என் கையிலையுமே அடிபட்டுருக்குப்பா, நீ எனக்கு மெடிசன் போட மாட்டேன்னு சொன்னதும் போட மாட்டேன் போடான்னு சொல்கிறா. அவங்க போட்டுட்டு அங்கே துணியெல்லாம் எடுத்து கட்ட ட்ரை பண்ணா. அங்கே சரியாக கட்ட தெரியல. நம்ம ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்ணிட்டேக்கா. ஸோ அப்போ அங்கே வந்து நான் சர்ஜரிக்கு கூட்டிகிட்டு போனால் இங்கே வந்துட்டு தனியாக ஏதோ ஒரு ட்ராமா போயிட்டுருக்கே அப்படின்றத சொன்னதும் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பிரதர் அப்படின்றத சொல்லும்போது புள்ள எப்படி இருக்குன்னு செட்டி கேட்டா. புள்ளைய வந்துட்டு நான் போய் கேர் பண்ணிக்கிறணும், புள்ள இப்போ நல்லா இருக்கு அப்படின்றத செட்டு அங்கே கிளம்பி போகிறான். நெக்ஸ்ட் டே அவன்
வில்லேஜுக்காக அங்கே வந்து கிளம்பிட்டுருக்கா. அப்போ அங்கே பெட்டியை வைக்கிறதுக்கு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணதும் யாரா இந்த ஹேண்ட்ஸமான பர்சன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இவன் தான் நிற்கிறான். ஏய் நீ எதுக்காகடா இங்கே வந்திருக்கன்னு சொன்னால் அவள் பக்கத்தில் உட்காந்துட்டேவும் அவளை ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தா. இவளுக்கு செம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஒரு வழி அங்கே வில்லேஜுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இது மெயின் டைரக்டர்னு சொல்லிட்டு அவளை பேசினது தான் புரியுது. ஒரு ஃபேக்ட்ரியோட ஓனர் நம்ம பொண்டாட்டி இவ்வளோ டேலண்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வில்லேஜுக்குள்ளே கூட்டிகிட்டு போனால் என்னப்பா டைவர்ஸ் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு போனேன், திரும்ப ரிட்டன் வந்திருக்க, யார் இந்த ஆளுன்னு சொல்லிட்டு கேட்டா இதான் ஹஸ்பண்டு தெரியலையான்னு சொல்லிட்டு ஊருக்காரவங்க பேசுகிறாங்க. பார்க்குறதுக்கு ஜோடி பொருத்தம் நல்லா தானே இருக்குது, அப்புறம் என்னத்துக்காக டைவர்ஸ் பண்ண போகிறீங்க 2 பேரும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு செம இரிட்டேட் ஆகிட்டுருக்கு. வீட்டுக்கு வந்தாலுமே அங்கே ரூமில் இவ உட்காந்துக்கிட்டதும் பக்கத்தில் கெஸ்ட் ரூம் இருக்குது அங்கே போய் தூங்குன்னு சொன்னதும் இல்லை நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அப்போ உன்னோட விருப்பம்னு சொல்லிட்டு அவள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறான். இவன் பக்கத்தில் சேரை போட்டு அவளை பார்த்துட்டே நீ பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க, எவ்வளோ வந்து டேலண்டான பொண்ணு, நான் உன்னை எப்படி வந்து கவனிக்காமல் விட்டேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்துட்டே தூங்கிடுறான். ஸோ ஹீரோயின் அவன் மேலே ஜாக்கெட்லாமே போத்தி விட்டுட்டு அவளுமே ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கினதுமே இவன் கண்ணை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவளை அங்கே போய் படுக்க வச்சுட்டு இவன் கீழே அங்கே வந்து படுத்துக்கிறான். அப்போ அங்கே கதவை நாக் பண்ணதும் திறந்தா அங்கே அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணுறதுக்காக பேப்பர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் புள்ள உங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே பிள்ளையை மீட் பண்ண வந்தால் நம்ம குழந்தைய தூக்கிட்டு இருக்கவுமே அம்மா அங்கிள் தான் ரொம்ப நேரமாக என்னை வச்சுருக்காரு, நீங்கள் என்ன தூக்கிக்குவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டா அதை கேட்டுட்டு வான் சொல்லிட்டு கூப்பிடும்போது அப்போங்க நம்ம ஏன்னு பார்த்தா அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்ப்பா அவர் உன்னை தூக்கட்டுன்னு சொல்லும் போதே அதே மாதிரி அங்கே தூக்கிக்கிறாங்க. அப்போ பார்த்தா நம்ம ஷூ 2 வந்து சாக்கை தூக்கிட்டு வந்துட்டேக்கா. அப்போ முக்கியமான வேலை இருக்குது என் கூட வா நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் பூ அந்த சாக்கை தூக்க விட்டாங்க. பூ கொண்டு வந்து போட்டுட்டு இதெல்லாம் ஓ வேலை தானே வேணுக்கு தானே நீ பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சவர் திட்டாரு. அப்போங்க அதில் ட்ரெஸ் எல்லாமே எடுத்து காமிச்சிட்டு இதெல்லாம் கொண்டு போய் நீ ரோட்டில் சேல்ஸ் பண்ணேன்னா நல்ல வருமானம் பார்க்கலாம், நீ என் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறியா அப்படின்ற செட்டு கேட்குறா. உனக்கு ப்ராப்ளம் இல்லைனா அப்படின்ற சொன்னதும் எனக்கு என்ன இதில் ப்ராப்ளம் இருக்க போது, நான் மாலில் போய் இதெல்லாம் எவ்வளோ விலைக்கு விற்கிதுன்னு நான் பார்த்துட்டு வரேன், அதை விட கம்மி ப்ரைஸ்க்கு நம்ம வந்துட்டு சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்றத சொல்கிறா. ஸோ நம்ம ஷூ நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணிட்டு இங்கே பாரு எவ்வளோ தூரத்துக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு எல்லாமே விற்று போச்சுப்பான்னு சொன்னதும் அதை கேட்டு அவளுக்கு பயங்கர ஹாப்பியாகிடுது. ஸோ இப்போ ஹீரோயினோட அம்மா அதெல்லாமே பார்த்துட்டு சிட்டிக்கு வந்து நீ இவ்வளோ சம்பாதிக்கிறியா, நாங்களாம் கஷ்டப்பட்டுருக்கோன்னு சொல்லிட்டு அந்த லேடி பார்க்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஷூ வந்துட்டு அங்கே வியாபாரம் பார்த்துட்டு இருந்தா அவங்க அம்மாவும் அங்கே பிரதருமே வந்து அவளை அடித்து போட்டுட்டு காசு எல்லாத்தையும் பறிச்சுட்டு எல்லாத்தையுமே தூக்கிட்டு போகிறாங்க. போய் அந்த வைனிட்ட சொல்லு அவங்க பேரண்ட்ஸ் தான் எடுத்தாங்களான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அதை வந்து சொன்னதுமே அவ்வளோ தைரியமாக ஒன்று அடிச்சிருப்பானுங்கன்னு சொல்லிட்டு உடனே இவன் நெக்ஸ்ட் அங்கே கிளம்பி போயிடா. அங்கே வீட்டுக்கு போனதுமே ஃபைனலாக நீ வந்து சேர்ந்துட்டியா, நீ போய் இவ்வளோ பணக்காரியாக வாழ்ந்துட்டுருப்ப, நாங்கள் கஷ்டப்படுறோம்மா, நாங்கள் தானே வந்துட்டு உன்னை பெற்றவங்க, எங்களுக்கு தான் எல்லாம் கிடைச்சாகணும், இதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட் எல்லாம் எங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் பேசினதுமே போட்டு அவனை பயங்கரமாக அடிக்கிறா. என்னது பெற்றவங்களா, வெக்கமா இல்லை, பெற்றதை தவிர நீங்கள் என்ன பண்ணீங்க, எனக்கு என்னை வந்து வளர்த்தது எல்லாமே என்னோட அடாப்டட் பேரண்ட்ஸ் தான், நீங்களாம் வந்துட்டு வெக்கம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ட்ரக்கை கொடுத்து என்ன அந்த லூவோட சேர்ந்து ஒன்றா இருக்க வைக்கணும், உங்களுக்கு சிட்டியில் நல்லா வசதியாக வாழ்க்கை வாழணும் தானே அசிங்கம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ நம்ம ஹீரோ கதை கேட்டுட்டு ஷாக் ஆகிருது. அப்போ அவன் மேலே எதுவும் தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க அடி விழுகுது. அதுக்கப்புறம் அவங்க பிரதரை போட்டு பயங்கரமாக அடிக்கிறா. ஷூவை நீ தானே அடிச்சேன்னு சொல்லிட்டு கையையுமே உடச்சி விட்டுட்டு இதுக்கப்புறம் வீட்டு பக்கம் வந்தீங்க உங்களை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அள்ளிட்டு போனதுமே அங்கே நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நீ தனியாக வர ஏதாச்சும் உனக்கு ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் ஆகாதுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது சரி இன்னைக்கு என்னோட வீட்டுக்கு நீ வரையான்னு சொல்லி கேட்டதுமே சரி போகலாமே அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே அதே மாதிரி யானை கூப்பிட்டுட்டு அங்கே வந்து போயிடுறாங்க. அவங்க அப்பா அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு உள்ளே வெல்கம் பண்ணி அவ்வளோ ரொம்ப சூப்பராக ட்ரீட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த வீட்டில் வந்துட்டு ஆம்பளைங்க தான் வந்து சமையல் பண்ணுவோம், நீ உட்காருமான்னு சொல்லிட்டு ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கும்போது அங்கே ஹீரோவோட அம்மாவுமே வந்துடுறாங்க. அவங்களுமே சாப்பிட போனதும் நம்ம ஏன்னு பார்த்தா பாட்டி இது அம்மா உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ண கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, நீ இதை போட்டுட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கொடுத்ததும் அவர் அதை போய் அங்கே வந்து போட்டுட்டு அவங்க வந்ததுமே ரொம்ப அழகாக இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தேன் உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ கொழுப்புன்னு, என் ட்ரெஸ் ஓகேவான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்பாங்க அவங்க சில டாக்குமெண்ட்ஸை கொடுத்து கல்யாணம் முடிச்சு 7 வருஷம் ஆகி போச்சு, நீ அப்போ வரலை, ஸோ உனக்கு நான் இதை கொடுக்க முடியல, இந்த அதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்தா பார்த்தா ஏகப்பட்ட சொத்தை அவளோட
பேரில் இருக்குது. அதை பார்த்துட்டு இவ ஹாப்பி ஆகிட்டு தேங்க்யூ மம்மி அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டேக்கா. ஸோ அப்போ அங்கே கதவை நாக் பண்ணதுமே போய் பார்த்தா நம்ம சிம் தான். அப்போ அங்கே புள்ளையை கூப்பிட்டுட்டு அவள் வந்திருக்கா. அப்போ அங்கே ஃபேமிலியாக சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் வராத கிளம்புன்னு சொல்லும்போது அப்போ அங்கே உள்ளே பார்த்தா வைனி தான் இருக்கா. அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப ஜெலஸாகி போயிடுது. ஸோ உடனே அவள் நம்ம ஹீரோயினை பழி வாங்கணும்னு சில ஆளுங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணுறா. நம்ம ஹீரோயின் மேலே பொய்யா வேற கேஸ் கொடுத்துடுறா. அவளோட பிஸ்னஸை இவங்க வந்துட்டு எடுத்து நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. பார்த்தா இது எதுவுமே தெரியாமல் பிள்ளைய கூப்பிட்டுட்டு அவங்க வந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ அந்த பிள்ளைங்க அம்மா வந்துட்டு உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு வேணான்னு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நாங்கள் 2 பேருமே அம்மா கூட சேர்ந்து போயிடுவோம்ப்பா, உங்கள் கூட சேர்ந்து இருக்க மாட்டோம், ஏன்னா அம்மாவும் நீங்கள் ரொம்ப டார்ச்சர் தான் பண்ணியிருக்கீங்கன்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் நீங்கள் கண்டிப்பாக அப்படிலாம் பேசாதீங்க, அப்பா நான் வந்து அப்போ பண்ண தப்பே எல்லாத்தையும் அவளை மன்னிக்க சொல்லி அவட்ட சாரி கேட்பேன், நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லும் போதே அங்கே ஒரு ஆன்ட்டி வந்து இப்படி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போன விஷயத்த சொல்கிறாங்க. பார்த்தா ஜெயிலாங்க நம்ம சிம் அவளை மீட் பண்ணிட்டு, ஓ நீ வந்துட்டு பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருந்தேன்னா நீ என்னோட பொசிஷனை பிடிச்சிருவியா, நீ லைசன்ஸ் இல்லாமல் இங்கே வந்துட்டு வியாபாரம் பண்ணியிருக்க, கண்டிப்பாக அதுக்காக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். யார் சொன்னது அவளுக்கு லைசன்ஸ் இல்லைன்னு, ஆல்ரெடி லைசன்ஸ் இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு இது எப்படி சாத்தியம், அதுக்குள்ளே எப்படி ஸ்பீடாக கிடச்சிச்சு, இது ஃபேக் அப்படின்றத சொன்னதும் அவர் செக் பண்ணி பார்த்துட்டு இது உண்மைதான்னு சொல்லும்போது அவளுக்கு இன்னும் ஆத்திரம் அதிகமாகிடுச்சிருக்கு. நம்ம ஹீரோயினை வெளியே கூட்டிகிட்டு வந்ததுமே அப்போ அங்கே நம்ம ஷூ வேகமாக ஓடி வந்து அங்கே ஹக் பண்ணிக்கிறான். நான் பயந்தே போயிட்டேன்ப்பா, நம்ம நிலமை என்னாகுமோன்னு நினச்சிட்டு சரி ஓகே இவ்வளோ ஸ்பீடாக எப்படி வந்து கிடச்சிச்சு அப்படின்றத சரி கேட்டா லைசன்ஸ் அவங்க அப்பாவோட ஹெல்ப்பால் அவன் பண்ணியிருக்கான். அப்போ அங்கே ஐ திங்க் வந்துட்டு கமெண்டர் உன்னை லவ் பண்ணிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன், நீ என்ன அவரை வந்து லவ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்டதும் அவர் என்னை லவ்வெல்லாம் பண்ண கிடையாது, அவரோட பிள்ளைக்கு நாமா அதனால் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்றத அவர் சொல்கிறா. வீட்டுக்கு போனதுமே நம்ம ஹீரோயின் நான் இங்கே ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீமே என் கூட சேர்ந்து பிஸ்னஸில் இருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்டதுமே அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். 2 பேருமே சேர்ந்து ஸ்டோர்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணால் வேர்வையாக வருது, இப்போ நீயே எனக்கு தொடச்சி கொடுன்னு சொல்லிட்டு அங்கே ரொமான்டிக்கலாக அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ கடை ஓப்பன் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் போயிட்டு இருந்தா சிம்முக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்க நெக்ஸ்ட் டே அவங்க வந்துட்டு ஒரு டான்ஸ் பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. பார்த்தா அங்கே ஹீரோயினோட ட்ரிங்க்ஸில் அவள் ட்ரக்கை கலந்து வச்சுருக்கா. அதை குடித்ததுமே அவளுக்கு ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆனதும் ஐ திங்க் நம்ம இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் போகணுன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேக்கா. ஸோ அவள் தானே இன்ஜுரி பண்ணிவிட்டு எப்படியாச்சும் வந்துட்டு இந்த ட்ரக்லேருந்து வெளியே வரணும்னு பார்த்தா இவளை பார்த்தா ஆளை வந்துட்டு அனுப்பி விட்ருக்கா பின்னாடியே. கரெக்டாக அப்பங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். இப்போ ஆளுங்க வந்தாங்களே என்ன பண்ணுறதுன்னு சொன்னதோ அதை என்னோட ஆளுங்க பார்த்துக்குவாங்க, வா நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். ஸோ அவளுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸாகி போயிருந்தா. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை அதெல்லாமே பார்த்துட்டு என்னம்மா நீங்கள் பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் இல்லை நான் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னதும் பட் நீ பண்ண வேலைக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய இடம் போலீஸ் ஸ்டேஷன் தான் சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஸோ அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ண தான் அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை ஹக் பண்ணிவிட்டு நீ யாருன்னு சொல்லி கேட்டதும் என்னை ஹக் பண்ணிவிட்டு நீ யாருன்னு வேற நீ கேட்குறியா அப்படின்றத சொன்னதும் ஹஸ்பண்ட் சொன்னதுமே ஹஸ்பண்ட் தள்ளி போனி மோதும், எனக்கு வந்துட்டு இதெல்லாம் தேவையில்லை, நீ வேறு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி என்னை வந்து காப்பாற்று அப்படின்ற சொன்னதும் அவனுக்கு பயங்கர கோவமாயிட்டு எந்திரிச்சு போயிருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் கண்ணை முழிச்சதுமே நம்ம ஹீரோயின் அங்கே நைட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே அங்கே ஷை ஆகிட்டு இருக்கு, என்னென்ன பேசி வச்சிருக்கோமேன்னு சொல்லிட்டு அப்புறம் சிம்மை போய் அவன் மீட் பண்ணிட்டு இதான் இப்படி வேலை பண்ணியிருப்பேன்னு சொன்னதும் சின்ன வயசுலேருந்தே உன்னை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ எப்படி என்னை விட்டுட்டு அவளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு சண்டை போட்டதுமே நான் உன்னை ஜஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்து ஹெல்ப் நீ ஏன் மனசுல ஆசை வளர்த்துக்கிட்டேன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீ திருந்தவும் மாட்டேன், நீ பண்ணதுக்கு ஜெயிலில் கடன் செய்யிட்டவே போகிறான். அப்போ அங்கே வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயின் என்னப்பா யாரோ வந்துட்டு அங்கே சிம்முக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்க மாதிரி தோணுதேன்னு சொன்னதுமே யானை பார்த்ததுமே நம்ம ஏன் வந்து ஐயோ நான்லாம் சொல்லலப்பா உங்கள் ஃப்ரெண்டு தான் சொல்லியிருக்காரு அப்படின்றத அவ சொல்கிறான். பேரும் சேர்ந்து நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா இவ பார்த்து பயங்கரமாக தண்ணியே போட்டுட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் இவளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தா திரும்பவுமே அங்கே பெட்ரூமுக்கு வந்துட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு நீ யாருன்னு சொல்லி கேட்டதும் திரும்பவும் பழைய வேலையை நீ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு அப்போவும் மேலே நம்பிக்கை இல்லை, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல, நீ வந்துட்டு ரொம்ப வந்து மோசமானவன்னு நினச்சேன், பட் ஆனால் இப்போ அப்படி இல்லைன்னு சொன்னதுமே அவனுமே நான் வந்துட்டு உன்னை அக்லியாக இருந்த ஃபேட்டாக இருந்தன்றதுக்காக நான் விட்டுட்டு போகல, நீ ட்ரக்கு கொடுத்து என்னை வந்து மயக்கிட்டு பிள்ளையுமே வந்து பெற்றுக்கிட்டேன்றதுக்காக தான் கோவமாக இருந்தேன், பட் கைண்டான பொண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்குச்சு, அப்போவே உன் மேலே நான் லவ்வில் விழுந்துட்டேன்
அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ ஹாப்பி ஆகிட்டு ஹீரோயினுமே நானுமே உங்களை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக 2 பேருமே சேர்ந்து கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபைனலாக அங்கே பிள்ளைய கூப்பிட்டுட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே வாக் பண்ணி போயிட்டு இருந்தா. அப்போ அங்கே ஏன்னு கேட்குறான். அம்மாப்பா இப்போ சினிமாலெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா ஃபைனலாக கிஸ் பண்ணிப்பாங்களாம், நீங்களும் அந்த மாதிரியே பண்ணிப்பீங்களா அப்படின்ற சட்டி கேட்டதும் நீங்கள் கண்ணை முடிக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஐஸ்.